Welcome back to the third segment of what is intellectually stimulating, a learning experience for me, talking to the great artist Rajagopal sir. வணக்கம். இப்போது கொஞ்சம் வரலாறு பேசணும். இப்போ உங்ககிட்ட பேசணுன்னா நான் அதான் சொல்லியிருந்த மாதிரி உங்களை வந்து ஒரு வாரம் எடுத்து உங்களை பேச விட்டு நாங்கள் கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கி இதில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இப்போ கொடுக்குறது வந்து ஆங்கிலத்தில் ஸ்னாப்ஷாட்ஸ் அப்படின்வாங்க. சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன பிக்சர்ஸ் என்ன இருக்கலாம், அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், பார்க்குறவங்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களோட வாழ்க்கையில் இன்னொரு பகுதிக்கு வரலாம். சங்கம், கட்டை கூத்து சங்கம். இப்படி சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் ஆரம்பித்ததில் ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா தான் இருந்திருக்கும். சங்கம் ஏன் ஆரம்பித்தேங்க, அதுக்கு தூண்டுதல் என்னவாக இருந்தது, அது சங்கம்னால என்ன ஒரு சேஞ்ச் வந்திருக்கா, என்ன ஆயிருக்கு? சங்கம் ஏன் ஆரம்பிக்கணும்னு கேட்குறதுக்கு நல்ல கேள்வி தான். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாக்கிட்டே கேட்பேன். அவர் கூத்து ஆடின பிறகு வேறு எதுவும் சமுதாயத்தை பற்றியோ ஏதோ அந்த மாதிரி எதுவும் ஒரு யோசனை பண்ணாரா இல்லை? அது வயது காலம் ஒன்று. ரெண்டாவது ஒரு உடைநாட்டம், மற்ற எல்லாமே அது கலைக்குள்ளேயே இருந்தது. எனக்கு என்னென்னா இன்னும் நிறைய இது வெளியே என்ன எப்படி போகணும், எப்படி கலைஞருக்குள்ளே எப்படி அப்போவே பார்க்கும்போதே ரெண்டு கம்பெனிக்கு அப்பா கம்பெனி பேர் சொல்லி அந்த கம்பெனி வந்து சேர்க்கறது, ஐயோ அவர் திட்டுவார், அது பண்ணுவார். மற்ற கலைஞர் வரதுக்கு கொஞ்சம் சில பேர் மட்டும் பழகினவங்க தான் வர முடியும், பழகாதவங்க கிட்ட நெருங்கத்துக்கே பயப்படுவாங்க. அவங்க கம்பெனிக்குள்ளே இவ்வளோ ஒரு இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, இந்த கலைஞருக்குள்ளும் ஒரு ஒற்றுமை இருக்கணும். கூத்து அவங்கவுங்க எங்கன்னா ஆடட்டும், அவங்க கம்பெனி விரும்புகிற ஊரில் ஆட போகிறாங்க, தாமலம் கொடுத்தா ஆடுறாங்க. கரெக்ட். அவங்க அதுக்குண்டான அது ஒரு பழமை சொல்லுவாங்க, பள்ளம் இறைச்சா பங்கு உண்டு. அது மாதிரி அவங்க போய் கூத்தாடினா அதுக்கு உண்டான காசு வாங்க போகிறாங்க, நம்ம போய் கூத்தாடினா நமக்கும் காசு கொடுக்க போகிறாங்க, நம்ம பங்கிட்டுக்கு போகிறோம். ஆனால் மற்ற நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு இல்லாமல், பகை இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொல்லாமல், குறை சொல்லாமல், அதை நிறைவாக, அதாவது நீங்கள் இப்படி செஞ்சு அப்படி திருத்திப்பா இப்படி பண்ணுப்பான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அதை பற்றி ஒரு இதுவாகவே இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக இருந்தால் எப்படி இருக்கும்னு அப்படி நினச்சிட்டே வரும்போது அப்புறம் சங்கம் ஆரம்பிக்கணும், இது மாதிரி பள்ளி ஆரம்பிக்கணும். இந்த உடுப்பி 82 போய் வந்த பிறகு இப்படி ஆன சங்கம் இது மாதிரி கட்டகு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கணுன்றது மாதிரி இல்லை, சங்கம் ஆரம்பிக்கணும்னு தான் நாங்கள் நினச்சோம். அப்படி சில பேர் பஸ் ஸ்டாண்ட் சந்திப்பாக மற்ற கலைஞர்லாம் வேம்பத் கோபால் நகரவங்களாம் தாராளமாக செய்யலாம், நீங்கள் சொல்கிற கருத்தில் நல்லா தான் இருக்குது. அப்போது நீங்களே ராஜகோபால் நீயே செய்யுமா, அவர் இறந்துட்டார் கோபால் நாயக்கர்னு சொல்லிட்டு, அவர் பொறுமத்த எல்லா கலைஞரும் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச கம்பெனிக்கெலாம் நேராகவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்த தேதியில் இந்த அப்படி ஆரம்பிக்கலாம், ஒரு மீட்டிங் போடலாம் வாங்க. அப்போது நம்ம சங்கம்னா எப்படி என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். சங்கமோட நோக்கம் என்ன? முதல்ல எனக்கு வந்து சங்கமத்துடைய நோக்கம் என்னென்னா ஒற்றுமை. முதல்ல ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க கலையை பற்றி கொஞ்சம் கலந்து பேசலாம், சில சமயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வரலாம் அப்படின்னு. அந்த கலையை வளர்க்குறதுக்கு அப்போ தானே உதவும். இல்லை ஒருத்தருக்கு பாகுபாடு இல்லாமல் பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு யாரோ கூத்தாருன்னா இன்னொரு கலைஞர் இன்னொரு கம்பெனி போய் மறைஞ்சிருந்து பார்ப்பாங்க. ஓ சரி. ஜனத்தோட ஜனம் உட்காந்து ஏதோ ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு அப்படி பார்ப்பாங்க, காலம்லாம் உண்டு. அது தேவையில்லையே, அப்படியே வரலாம் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் சங்கம்னு ஆரம்பிச்சு. என்னோட நோக்கம், முதல் நோக்கம் ஒற்றுமை. அதுக்கப்புறம் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாத்தையுமே தரலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதனால் கேட்டு எல்லோருக்கும் விளையாட்டு போட்டு எல்லோரும் வந்து சேர்ந்து இதேமாதிரி என்ன பேர் வைக்கலான்னும் போது அப்போது கோபால் நகரவங்க எல்லோரும் பெரிய தர்மபுரம் வரதான் அவரும் வந்திருந்தார் அந்த கம்பெனிலேருந்து. மற்ற சில பேர் கம்பெனி வரல, சில பேர் வந்தவங்க வரைக்கும் ஒரு 16-17 பேர் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். எந்த வருஷம் அது? 1990 ஆரம்பிச்சிங்க. ஸோ சங்கம் வந்து இப்போது ஆரம்பித்த அப்புறம் நீங்கள் மீட்டிங் மாதிரி போடுவீங்களா? மீட்டிங் போட்டு அதை பேர் வைக்கணும் அப்படின்னா கட்டக்கு சங்கம் பேர் வைக்கலாம், நம்ம அதனை கூப்பிட்றாங்க கட்டக்கு கேட்டிங்கன்னா அதே வைக்கலாம்னாங்க. சரி அதே பேர் வச்சு போயிட்டு ரிசல்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டோம். அவங்க கட்டக்கு சங்கம் அது மெமரண்டம் என்ன நோக்கம் அப்படி நோக்கம்லாம் அதெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு இதுதான் நோக்கம், இந்த ஒற்றுமையாக இருக்கணும், கலை விழா செய்யணும், இந்த கலை இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரணும். எடுத்து கரெக்ட். எனக்கு இப்போ இருக்குதா இல்லையான்ற மாதிரிலாம் இப்போ நிறைய சில பத்திரிகைகள் படிச்சிருக்கேன். நான் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் முதல் வருஷம் சேர்ந்த வருஷமே 10 கம்பெனி சேர்ந்து ஒரே ராத்திரியில் ஒரு கலை விழா செஞ்சோம். 90 ஒரே ராத்திரி எல்லோருக்கும் இலவசமாக தான். எங்கே? அது காஞ்சிபுரத்தில் பூவரசன் தோப்பில். முதல் வருஷம் 90 ஆரம்பித்த உடனே முதல் கலை விழா. அப்படி ஒவ்வொரு வருஷமும் அப்படி அன்றைக்கி பண்ணும்போது ஒரே நாளில் வில்வளைப்புலேருந்து இப்போ 18 வரைக்கும் ஒரு மணி நேரம் அப்படி. ஸோ அந்த ஃபுல் கதையை ஒரு கம்பெனி சொல்கிற மாதிரி வந்து ஆடி நல்லா நடித்தாங்க, நல்ல பேர். அடுத்த வருஷத்துலேருந்து
கம்பெனி கலை விழாவுக்கு வந்து நடிக்கிறவங்களுக்கு நம்ம காசு அதுக்குள்ளே இது பண்ணி கொடுத்தோம். இந்த சங்கம் அப்படின்னா அதுக்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சங்கம் வளர்த்துக்காக தான் இந்த கதையெல்லாம் எழுதி கட்டம் பஞ்சபோதம் இதெல்லாம் எழுதி அதில் ஒவ்வொரு குரூப்லேருந்து கம்பெனிகள்லேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு மொத்தமாக சேர்ந்து ஆட வைக்கிறது அதெல்லாம் பண்ணுங்க. அப்படி பண்ணேன். ஓ, ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை கொண்டு வரும். ஸோ தனித்தனி கம்பெனி இல்லாமல் ஒரு கம்பெனியில் நிறைய 4 பேர் 4 பேர் அப்படி 10 பேர் 20 பேர் அப்படி இந்த பஞ்சபோதம் வெறியாடு ஆனதெல்லாம் இப்படி தான் புது கூத்துக்கள். இதெல்லாம் புது கூத்து, சங்க கூத்து, சங்க கம்பெனி கூத்து. ஓ ஆமாம், அது ஃபுல்லாக எழுதுனது நீங்கள் தான். ஆமாம். ஆனால் நான் சங்கம் ஆரம்பிச்சுனா இந்த வேலைலாம் பார்த்ததுனால நான் கம்பெனி நடத்த முடியல. அதனால் பெருடு பொன்சாமி கம்பெனின்றது சங்கம் என்னைக்கு ஆரம்பிச்சோம் கட்டக்கூத்து சங்கத்துக்கு தான் என்னுடைய உழைப்புன்றது அப்படின்னு அப்பா கம்பெனி விட்டுட்டேன். சரி, இதில் ஒரு டைவர்ஷன். கட்டை கூத்து, தெருக்கூத்து, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? ஏன்னா சில பேர் இன்னும் தெருக்கூத்துன்னு தான் கூப்பிடுறாங்க, நீங்கள் கட்டை கூத்துன்னு கூப்பிடுறீங்க. ஸோ இதுக்கு வித்தியாசம் இருக்கு. தெருக்கூத்து இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? தெருக்கூத்துன்றது இங்கே இந்த வட்டாரத்தில் வந்து மாரியம் ஜாத்திரை. இந்த வட்டாரத்தில் ஆமாம், மாரியம் ஜாத்திரை இந்த வட்டாரத்தில் பெரிய இதுதான். தெருக்கூத்து ஆடின்னு போகிறது 3 நாள் காப்பு கட்டுறது வந்து முதல் நாள் காப்பு கட்டு திருவிழா, 2ஆம் நாள் தெருக்கூத்து திருவிழா, 3ஆம் நாள் மாரியம்மன் மாதங்கி சிலையோடு சேர்த்து சுற்றி வந்து கூத்தாடணும். ஸோ இது 3த்துக்கும் தான் சேர்ந்து தாம்பலம் கொடுப்பாங்க அப்போ. ஆனால் என்ன இப்போ ஒரு தெருக்கூத்தா கட்டக்கூத்தா அப்படி எப்படி வித்தியாசம் தெரியும்? எப்படி வித்தியாசம் தெருன்னா அந்த சுவாமி ஊர்வலம் போகும்போது வீட்டுக்கு நின்று வீதியில், ஆமாம் வீதியில் கரகம் போகும்போது ஒரு வீட்டாக நிற்கும் போது அவங்க முதல்ல தீபார்த்தனை முடிஞ்ச உடனே ஒரு இந்த கூத்துக்கார் வந்து ஒரு மிருதங்கார், ஒரு தாளக்கார், ஒரு ஆண் வேஷம், ஒரு பெண் வேஷம் ஆடுவாங்க. அவ்வளோதான், 4 பேர் 4 பேரும் ஒரு வேஷமும் ஆடி அந்த வீட்டில் எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அதை சுபோஜன்னு கொண்டாடி எடுத்துன்னு போவாங்க. அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு கேட்குற அது மட்டும் இல்லை, அவங்க எந்த கூத்துலேருந்து எந்த பாட்டு கேட்குறாங்களோ அது பாடலாம். ஓ அப்படி. ஆமாம். ஓ, அது திரௌபதி வருஷம் வந்து ஒரு பாட்டு பாடு அப்படின்னா பாடலாம். இல்லை கிருஷ்ணதூத்தில் சில பேர் கிருஷ்ணதூத் ஆசைப்படுவாங்க, அதில் போயிட்டால் பாடலாம். அதில் வந்து இதுதான் பாடணும்னு கிடையாது, அது பாடுவாங்க. தெருக்கூத்து பாட்டுன்னு வேடவள்ளி பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டுலாம் லிசனர்ஸ் ரிக்வெஸ்ட் மாதிரி. ஆனால் கட்டை கூத்து அப்படின்னு ஏன் பேர் வச்சோம்னா இது வந்து ஒரு எபிசோட். மகாபாரத கூத்தாரன்னா திரௌபதி கல்யாணத்துக்கு எழுதின பாட்டு என்னவோ அது ஒரு பிரசன்டேஷன், ஃபுல் பிரசன்டேஷன் ஒரே இடத்துல. அது வந்து ஒரு இடத்துல அதுக்கு ஒரு மேடை உண்டு. அதுக்கு ஒரு தெருவிலே ஆடினா கூட அதுக்கு ஒரு மேடை, அது மேடை உண்டு. தெருவில் இருந்தாலும் மேடை உண்டு. ஸோ இதுதான் மெயின் வித்தியாசம். ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. இன்னொன்று அந்த கட்டை கூத்துறதுக்கு அந்த திரை முதல்ல சொன்னல திரை பிரவேசம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திரை கூத்துறது அது வந்து மொபைல். இப்போ நீங்கள் அந்த பிரவேசம் சொன்னீங்கல்ல, சாரி நான் டைவர்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த பிரவேசம்ன்றது அந்த தெருக்கூத்து இது மட்டும் இல்லை. சஷ்டிக்கு சூரசமரம் ஆடி வேஷம் கட்டி ஆடி போகிறாங்களா, அதுவும் தெருக்கூத்து தான். சஷ்டிக்கு ஆடி சஷ்டிக்கு திருவிழா, அந்த திருவிழாவில் நம்ம காளிகை சூரன், காட்டேரி வேஷம், முனீஸ்வர வேஷம், நிறைய வேஷம் போட்டு ஆடி அதெல்லாம் கூட திருவிழா போகும்போது தெருக்கூத்து. நீங்கள் அந்த பிரவேசத்தை பற்றி சொன்னீங்க, அப்புறம் அப்போ கேட்கணுன்னு இருந்தேன். இதே இந்த பிரவேசம் ஐடியா வந்து இப்போ வந்து கூடியாட்டத்துலேயும் இருக்குது, யக்ஷகானாலையும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தியேட்டர் ஃபார்ம்ஸ் இல்லை, இந்த ஒரு பிரவேசம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது ஒரு காமன் திங் சொல்லலாமா இது எல்லா வடிவங்களுக்கும்? ஆமாம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நம்ம கூத்து நீங்கள் சொன்ன மாதிரி தெருக்கூத்தனா இருக்கட்டும், கட்டை கூத்தனா இருக்கட்டும், பேர் தான் அது. அது வந்து மக்கள் கொடுக்குற பேர் தான். நம்மளா வச்சுக்கிறதுல கட்டை கட்டி வந்துட்டாங்கன்னா அது முதலே சொல்லியிருக்காங்க யார் வந்திருக்காங்க, யார் ஆடுறாங்க, என்ன தெருக்கூத்து நான் சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அது வீதி நாடகம்னு சொல்கிறாங்க. கரெக்ட். ஓ, வீதி நாடகம்னு சொல்கிறாங்க. இதே கூத்து தான், இதே மகாபாரதத்தை தான் ஆடுறாங்க. அவங்களுக்கு பேர் இதுக்கு பேர் வீதி நாடகம். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இப்படி ஆடும்போது கூடியாட்டம் அது இதுக்கு இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற தியேட்டர் ஃபார்ம்லாம் ஒரே மாதிரி இந்த திரை பிடிச்சது. அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு, டெஃபினட்டா லிங்க் இருக்கு. மொழி தான் வேற இருக்குது தவிர அந்த தியேட்டர்னும் போது அந்த சம்பிரதாயங்கள், அந்த இது பூஜை போடுறது, அந்த அதுலலாம் சம்பிரதாயம்லாம் ஒரு மாதிரி நிறைய லிங்க் இருக்கு. இப்போது திருப்பி நான் இன்னைக்கு சொல்லின்றத கதைக்கு வரேன். இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது வந்து கட்டை கூத்து சங்கம் குருகுலத்தில். ஆமாம். நீங்கள் சங்கம் ஆர்கனைஸ் பண்ணீங்க, மெம்பர்ஸ் வந்தது, எல்லாம் சேர்ந்தது, விழா எல்லாம் பண்ணீங்க. அப்புறம் அதுலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்கூல், கூத்துக்கும் இருக்கட்டும் பள்ளிக்கும் இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பிக்கணுன்றது எப்படி வந்தது? அது எப்படி அது ஏன்னா அது ஒரு வேற உங்களோட நோக்கத்தை வந்து இன்னும் ஒரு வேற ஒரு லெவலுக்கு எடுத்துன்னு போற மாதிரி தான் சொல்லு. கூத்து கலைஞர் நல்லா இருக்கணுன்றதுக்காக சங்கம் ஆரம்பித்தோம். கூத்து குருகுலம் ஆரம்பிக்கணும் போது நான் சின்ன வயசுலேயே வந்து என்ன சொன்னேன், 6ஆம் கிளாஸ் இது படித்து வந்துட்டும் போது படிக்க எண்ணம் இருந்தாலும் படிக்க முடியல. வேற தமிழ் தான் படித்ததே தவிர ஆங்கிலம் தெரிஞ்சால் தானே போக முடியும், இன்னொரு மொழியோட பேச முடியும், எங்கே போனாலும் பேச முடியும். அப்படின்னும் போது
அப்போது அது ஒன்று. ரெண்டாவது, அந்த சின்ன வயசுலேயே வந்துட்டா விளையாட்டவே கற்றுக்கலாம். அந்த கூத்தை விளையாடிக்கிட்டே அந்த எதாவது இப்போ கொஞ்சம் வயசானவங்க சொல்லிக் கொடுக்கும்போது எதாவது சொல்லும்போது அவங்க கொஞ்சம் சில பேர் வெக்கப்படுவோம். ஆமாம். அந்த சின்ன வயசில் சொல்லும்போது சுட்டி காட்டும்போது அது வெக்கம் இருக்காது, கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக. நான் அப்படி விளையாட்டாக கற்றுக்கும்போது நம்ம மாதிரி இந்த பிள்ளைங்களும் படிச்சுக்கிட்டு கூத்தும் கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் குருகுலமும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது குருகுலம் ஆரம்பித்தோம். இந்த குருகுலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாலைப்பள்ளி கூத்து பள்ளின்னு சொல்லிட்டு உறுப்பினர்களுக்கெல்லாம் கொடுத்து ஒரு 10 வருஷம் நாங்கள் ஈவாசு நிறுவனம் மூலமாக ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு வாத்தியார் மாலை பள்ளி இருக்காங்க. மாலைப்பள்ளி ஒரு வருஷத்துக்கு 100, 110, 120 பிள்ளைங்க. ஒரு முகோண கிளாஸ், ஒரு ஹார்மோனி கிளாஸ், ஒரு மிருதம் கிளாஸ், அப்படி 3 வாத்தியார் கொடுப்போம். 10 கூத்து கலைஞருக்கு 10 ஊருக்கு கூத்து. இருங்க, 10 கலைஞர்கள் வந்து வெவ்வேறு கிராமத்தில் வெவ்வேறு சூப்பர் ஐடியா. அது செஞ்சி பகுதியில் கொடுக்குறோம். தருமபுரி கிருஷ்ணகிரி சைடு, சோழிகர் சைடு, இப்படி அந்தந்த பாணியும் வளரணும். இந்த பாணி மட்டும் வளரணும் இல்லை, அந்த பாணி வளரணும். 10 வருஷம் அந்த மாதிரி கொடுத்து அங்கங்கே உறுப்பினர்களே சொல்லி கொடுத்து அந்த கலை வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் அது நல்லா நடந்தது. அது நல்லா நடந்தது. 10 வருஷம் நடந்தது. அதுக்கு 11 வருஷம் கூட இங்கே ஒரு மறுபடியும் வேணும்னு ஆரம்பித்து நடத்தணும். அப்புறம் தான் இங்கேயே நடத்துறது குருகுலம். படிப்பு கலையும் கல்வியும் ஒன்றா சேர்த்துக்கணும் அப்படின்னு. இல்லை, அதுவும் நான் ஏன் அதை பற்றி பேசினேன்னா, இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் திங்கிங் அப்படின்னு யோசிச்சோன்னா, கூத்து கற்றுக்கிறதோ ஏதாவது ஒரு கலை கற்றுக்கிறதோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதாவது ஸ்கூலுக்கு அடுத்து என்ன ஒரு சைடு இல்லை அவங்களுடைய இது டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. கரெக்ட். இல்லைடா, அந்த மாதிரி அதாவது அவங்களுடைய அதுதான் சொல்கிறேன். கூத்துன்றது விளையாடிட்டே கற்றுக்கலாம்னு சொன்னது எப்படின்னா, கொஞ்ச நேரம் விளையாடி ஆட்டம் ஆடி பாடிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படினா கொஞ்சம் படிப்பு வரும். என் நேரமாக உட்காந்து படினா எங்கேருந்து படி. ஸோ இது வந்து ரெண்டும் சேர்ந்து கொண்டு வருதுன்றது ரொம்ப ரேர். நம்ம இப்போ நான் என்ன சொல்கிறது, ஒரு முற்போக்கு இருந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் முற்போக்கு சிந்தனை இருக்கிற ஸ்கூல்லையும் நான் பார்த்துருக்கேன். கிளாஸ்ன்றது முக்கியம், மிச்சன்றது கற்றுக்கலாம், அது ஒரு ஜாலி, அந்த மாதிரி தான். ரெண்டும் பேரலாக ஒன்று வந்து இன்னொன்றுக்குள்ளே போய் ஒன்னொன்றுத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இப்போ கூத்து கற்றுக்கிறச்சே கூட இப்போ மொழி கற்றுக்கிறச்சே எழுத கற்றுக்குறோம். இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், அந்த எப்படி எழுதணும், தமிழில் ஒரு பாடல் எழுதணும்னா கூட அதுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், அதையும் கற்றுக்குறோம். அதே சமயத்தில் நான் டான்ஸ் பண்ணுறதுக்கோ கூத்தில் வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கோ கற்றுக்கிறச்ச இது ஒரு என்னது கோ-கரிக்குலரா ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கு. இது ஒரு ரொம்ப பிரில்லியன்ட் ஐடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரில்லியன்ட் ஐடியா. இது எந்த வருஷம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க? 2002 குருகுலம். ஆமாம், 2002 ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி உங்களோட ஒப்பீனியனில் பசங்களை எப்படி ஷேப் பண்ணிடுது? இங்கே இருந்த பசங்களை எப்படி ஷேப் பண்ணியிருக்கு? இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து கற்றுக்கிறது எப்படி அவங்கள ஷேப் பண்ணியிருக்கு? அவங்க வந்து வரும்போதே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியுது, எங்கே கொண்டாந்து விடுறாங்கன்னு அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். எங்கே விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொண்டாந்து விடுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டுமே கற்றுக்க வரும். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் வளர இங்கே நான் சொல்லுவேன், படிக்க முடியாத பள்ளி தான் கொண்டு நிறைய பேர் விட்டுருக்காங்க. ஏன்னா படிப்பே வராது. அவன் 8வது படிச்சிருப்பான், இங்கே 3வது கூட வகுப்பு படிக்கிற இது கூட தெரியாது. எழுது படிக்க தெரியாத பிள்ளைங்களாம் கூட வந்திருக்காங்க. முதல்ல படித்து கற்றுக்கிட்டா தான் கூத்து கூட தேவை, எழுத படிக்க தேவை, இது படித்தா தானே நீ அந்த கூத்து ஆட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சமாக தட்டி கொடுத்து அப்படியே ரெண்டுத்துலேயும் போக வச்சு எங்கள் குருகுலம் ஆரம்பித்து இது வரலமோ கல்வியிலும் எல்லோருமே பாஸ் பண்ணியிருக்காங்க, தடை இல்லை. அதேமாதிரி கூத்துலேயும் கட்டகத்து குருகுல பிள்ளைங்க வருதுங்களா, நம்ம ஊரில் ஆடுமா, இன்னும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுலேயும் அவங்களுக்கு 100% பாஸ் தான் வந்தது. சூப்பர். நான் கடைசியில் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய ஒரு முற்போக்கு விஷயம் நீங்கள் பண்ணதை பற்றி நான் பேசணும். அதாவது எனக்கு தெரிஞ்சு கட்டை கூத்துன்றது ஆண்கள் மட்டும் ஆடின்றத ஒரு கலை வடிவம். நான் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து நிறைய கேர்ள்ஸுக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு 2-3 அதுலேயும் நல்லா வளர்ந்து அவங்களே கம்பெனி வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு பெரிய, அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிறைய அப்ஜெக்ஷன் வந்துதா? ரெண்டாவது அது எப்படி நீங்கள் பண்ணீங்க? குருகுலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த கேட்கும்போது என்ன பேட்டி கேட்கும்போதெல்லாம் கேட்பாங்க, ஏன் ஆண்கள் தான் ஆட முடியுமா, பெண்கள் ஆட முடியாதான்னு. காசு கொடுத்தா எல்லாரும் ஆடணும், சொல்லிக் கொடுக்கணும். காசு கொடுத்தா மட்டும் இல்லை, பெண்களுக்கு விட்டாந்து காசு கொடுக்கணும் மட்டும் இல்லை, சொல்லிக் கொடுக்குற மனம் இருக்கணும். நான் சேர்த்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணுறேன்னா இப்போ ஆனா வந்து அதுக்கு நான் காசு கொஞ்சம் அவங்களுக்கு வசதி வந்து போகிறதுக்கு கற்றுக்கிறதுக்கெல்லாம்
டைம் ஆகணும். இருக்காங்க பெண்கள் ட்ராமா கம்பெனியில் தான் ஆடுறாங்க. கட்டைக்கூத்தில் பெண்களே கிடையாது. ஒவ்வொரு இந்த ட்ராமா கம்பெனிகளில் ஒரு பெண்கள் 2 பெண்கள் அப்படி ஆடிட்டு இருந்தாங்க. அவங்கள நாங்கள் போய் தொடர்பு கொண்டு வர வச்சு ஒரு 15 பெண்களை வர வச்சு 1997 திரௌபத கல்யாணம், அதான் வில்வாலை பண்ணுற கூத்து சொல்லி கொடுத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் தான். எல்லா பெண்கள். ஆமாம், பாஞ்சாலம், துரியோதனம் எல்லாமே இந்த உஷாராணி இவங்கெல்லாம் என்னுடைய மாணவி தான். இந்த கட்டை கூத்தில் அவங்க அதுக்கு முன்னே கூத்து வந்து ட்ராமா கூத்தில் ஆடுவாங்க. அவங்களுக்கு எது ஓடி கூட தெரியாது. என்னை விட்டுரு சார், நான் ஓடிடணும். இல்லை நான் சொல்லி கொடுத்து உங்களை ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லா சொல்லி கொடுத்து ஆட வச்சு சென்னையில் கூட இது ஆடும்போது தமிழ் குடிமகன் சார் வந்து பார்த்துட்டு பிரமாதமாக சொல்லி கொடுத்துருக்கீங்க, நல்லா ஆடுறாங்களே அப்படின்னு மயிலாப்பூர் ரசிகரஞ்சன் சபாவில் வந்து இந்த கூத்து போட்டேன் ஆடினாங்க. பார்த்துட்டு சொன்னார். ஸோ அது மாதிரி அந்த பெண்களையும் ஆட வச்சோம். ஏன்னா அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் சார். பாட்டுலேருந்து சொல்லி கொடுத்தேன் எல்லாமே அவங்களே பாடி அவங்களே கூத்தாடக்கூடிய அளவுக்கு அப்படியே கூட பெண்கள் கம்பெனி கட்டு ஆடுங்க. அதுக்கு யாராவது சொன்னாங்களா? சில பேர் வந்து கம்பெனி கூத்துக்கார கூட சில பேர் எதுக்கு பொம்பளை இதெல்லாம் சொல்லி கொடுத்து நமக்கு அப்புறம் பேர் வராதுன்ற மாதிரி நிறைய எதிர்ப்பும் வந்தது. அதுக்கு நல்ல பாராட்டும் வந்து ரெண்டுமே வந்து இப்போ இன்னைக்கு வந்து அதனால நிறைய பெண்கள் வந்து அதுக்கப்புறமா இந்த குருவில் ஆரம்பிக்கும் போது ஆண் பிள்ளையும் சேரலாம், பெண் பிள்ளையும் சேரலாம். அது ஆட்டோமேட்டிக்காக சொல்லியாச்சு. அதே மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கு பெண் வேஷம் தான் ஆடணும், இல்லை ஆண் வேஷம் சொல்லி கொடுத்து ஆட வச்சிருக்கிறேன். பெண் பிள்ளை ஆண் வேஷம் ஆட முடியும், ராவணன் ஆட முடியும், அபிமன்யு ஆட முடியும், அப்புறம் துரியோதனனோ பேமனோ எல்லாமே ஆட முடியும், குபேர் அப்படி எல்லா வேஷமும் அவங்க யாருக்கு என்ன திறமையோ அது மாதிரி இது ஆண் தான் ஆடணும் பெண் தான் ஆடணும் அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களால் நிச்சயமாக சொல்லலாம் நிறைய பெண்கள் ஆடுறாங்க. அண்ட் அவங்க வந்து இப்போ கட்டை கூத்துல நிறைய அவங்களுக்கும் பேர் வந்திருக்கு, புகழும் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கும் குருகுலத்துக்கும் பாராட்டு சொல்லணும். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பற்றி நான் பேசலை, அவங்கள பற்றி பேசிட்டு முடிச்சிடலாம். ஹேனா பற்றி. ஹேனா வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்கள் இன்டெலெக்சுவல் பார்ட்னர், உங்களோட ஆர்டிஸ்டிக் பார்ட்னர், ஒரு அகாடமிக் எல்லாமே சேர்ந்து. ஸோ அவங்களோட பங்கு உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இந்த கட்டை கூத்து சங்கத்திலையும் இந்த ஒரு கூத்து ஜேர்னியில் அதை பற்றி சொல்லுங்க, அதோடு முடிக்கலாம். அவங்க வந்த பிறகு நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு 1982 எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது, உருவாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 83 மஞ்சா கமல் வந்து செத்து போச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறேன். இப்படி ஒரு நடக்கணும்னு நினைச்சேனே தவிர அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. 87 நான் சந்திக்கிறேன், ஜனவரி 10ஆம் தேதி. அப்போவே இது முதல்ல சொன்னேன். அதுலேருந்து இதுவரையிலும் நாங்கள் உடல் தான் 2, உயிர் ஒன்றாக இருக்கும். அதாவது மனைவி ஒரு மந்திரி மாதிரின்னு சொல்கிற மாதிரி அவங்க மந்திரி மட்டும் இல்லை, எல்லாமே உயிரும் உடலுமாக இருக்கிறோம். எல்லாமும் சேர்ந்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நான் சொல்லுவேன், அவங்க சொல்லுவாங்க. யார் சொல்லி இது வந்தது அப்படின்ற மாதிரி இல்லை, இது ரெண்டுமே ஒரு உயிர் தான். பேசும்போது அவங்க பேசும்போது அங்கே உள்ள நான் இருக்கிற மாதிரி இருக்கும், நான் பேசும்போது அவங்க என் உள்ளேருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷம். Well, like I said in the last episode, we can continue talking to him for hours and hours and hours, and he will come up with new ideas, with new treasures from some box, and he will sing, he will recite poetry, he will give you the dialogues like the back of his palm, and that's the genius of Rajagopal sir. It's truly an honor and a privilege to call him a friend, which I will do with great pride, and thank him profusely for having engaged with my questions. And I do hope all of you watching these 3 episodes have also learned so much and will continue searching in whatever way you want, Google search, etc., to watch Kuthu, learn about Kuthu, and celebrate truly a flourishing, beautiful art form. Thank you. Thank you. Thank you.